உங்க வண்டியில எல்லாம் கரெக்டா இருக்கா? பர்மிட் வந்து எஸ்எம் பண்ணாங்கல்ல தம்பி, ஆ அதுக்கு வந்து ஆ ஒரு வண்டிக்கு 50,000 புது பர்மிட் கொடுத்தா 1,00,000 ஒண்ணுமே இல்ல மடி ஓடிட்டு இருக்க வண்டி 20,000 கேட்டாங்க தம்பி. ஆ ஆ அதனால நேற்று திரும்பி வந்துச்சு தம்பி, இன்னைக்கு எட்டா சொல்லிருக்காங்க. ஆ பணம் கட்டணுமா அதுக்கு? என்ன செய்யணும்? இல்ல அதுக்கு பணம் கட்டணுமான்றேன். என்ன தம்பி? அதுக்கு பணம் கட்டணுமா? பணம் அதுக்கு கட்டணும் தேவையில்லை தம்பி, சும்மா ஃபீஸ் தான் கட்டி ஆகணும். இவங்க கேட்குறாங்க. அதனால இப்ப என்கிட்ட இல்லையா, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கயா, எஃப்சி வச்சு கொடுங்கயான்னு கேட்டேன். அது இன்னைக்கு பார்ப்போம்னு சொல்றாங்க தம்பி. அதுக்கு யாரு சங்கத்துக்கு, அந்த மினி பஸ் சங்கத்துக்கு தலைவர்? அம்மன் பஸ் ஓனர் தம்பி. அம்மன் பஸ் ஓனர்னா யாரு? சாரதி. சாரதி. ஆமா தம்பி. சரி, நீங்க எல்லாம் வண்டியில கரெக்டா இருக்கு, அதுக்கான சார்ஜை கட்ட போறீங்க. ஆமா ஆமா. ஆர்டிஓ வந்து கொடுத்தானே ஆகணும். ஆமா. அது ஏன் நீங்க ஒரு வாரத்துல பணம் தரேன்னு வேற ஒத்துக்கிறீங்க? என்னமா நம்ம வண்டி ஓட்டு தொலைச்சானுமே, நாளையோட எஸ்சி நாளோட முடியுது தம்பி. அதுக்கு மேல விட்டாச்சுன்னா பெனால்ட்டி போடுவாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு. ஏங்க தொல்லை கொஞ்சம் போய் ஒரு அடுத்த வாரம் தர்றாங்க பணம், இப்ப கையில இல்லைங்க பணம், எஸ்சி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொன்னாங்க. இன்னைக்கு பார்ப்போம்னு சொல்றாங்க. 10 மணி 8:50 10 மணிக்கு கிளம்பணும் தம்பி இன்னைக்கு. இல்ல நீங்க அது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. சரிங்க. போயிட்டு நீங்க ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு. ஃபீஸ் கட்டியாச்சு தம்பி. கட்டியாச்சு. வண்டியில எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஆமா. ரெக்கார்டும் எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு தம்பி. ஆனா பணம் கேட்கறது வந்து அம்மன் பஸ் சாரதி, அவங்க சங்க தலைவர் தம்பி. அதான் சங்க தலைவர் அவரு தான் கேட்கிறாரு, ஆர்டிஓ கேட்கல. இல்ல மெட்ராஸ்ல இருந்து சங்க தலைவர் எல்லா தமிழ்நாட்டுல எல்லா மாவட்ட தலைவரும் சங்க தலைவர் மூலமா வாங்குறாங்க தம்பி. டைரக்டா கொடுக்க மாட்டாங்களா? இல்ல டைரக்டா கொடுக்கல, சங்க தலைவர் மூலமா தான் பணம் வாங்குறாங்க. இல்ல ஆர்டிஓ தான் இது வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் தான் நீங்க எம்சி காமிக்க போறீங்க. ஆமா, எஸ்சி இன்ஸ்பெக்டர் தான் தம்பி. அதுக்கு வந்து சங்கத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னமும் சங்க தலைவர் சொன்னாதான் கொடுப்பான்னு சொல்றாங்க எஸ்சி. ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, பிரேக் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆமா ஆமா, சங்க தலைவர் சொன்னாதான் தருவான் அப்படின்ட்டு. ஆமா தம்பி. சரி ரைட், ஒன்றும் இல்லை, நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க. சரிங்க சரிங்க. போயிட்டு அங்க இருந்து ஒரு போன் அடிங்க, நாங்க வரோங்க. சரி 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 சரி. உங்களுக்கு அந்த ஃபீஸை நீங்க அந்த பணம் கொடுக்காம நீங்க ஃபீஸ் கட்டினதுக்கு அவனை எஃப்சி இன்னைக்கு கொடுக்கலன்னு சொன்னா சரிங்க, ஆர்டிஓட்ட நாங்க பேசிடுறோம். சரி 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 சரி. ஆமா, நீங்க அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க எனக்கு. ஓகே வச்சுட்டுங்களா? யாருங்க? வணக்கம் சார், மதன் பேசுறேன் சார். சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க சார். நேற்று என்ன சார் ஆர்டிஓ பிரச்சனை? உங்க வண்டி எஃப்சி போய் எல்லாம் பர்ஃபெக்டா வேலை இருந்து வண்டி ஏன் சார் திருப்பி விட்டாங்க? அம்மன் சார் என்ன சார் 50,000 பணம் கேட்கிறாரா அப்படின்னு ஒரு தகவலா இருக்கு. வண்டிக்கெல்லாம் கேட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு பணம் இப்ப இல்லையா, ஒரு வாரம் வச்சு தரேங்கன்னு சொன்னாங்க. பணம் கேட்டது உண்மையா? பணம் கேட்டாங்க. இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லையே. எதுக்கு சார் பணம் கேட்டாங்க? வண்டி பர்மிட் எஸ்எம் பண்ணதுக்காக. அது யாருக்கு சார்? ஆர்டிஓக்கா இல்ல வேற யாருக்காதா? இல்ல, மேலிடத்துக்கு ஏதோ சங்க தலைவர்னு சொல்றாங்க. சங்க தலைவர்னா யாரு? மாநிலத்துல சங்க தலைவர் யாரு? இல்ல இல்ல, இது மெட்ராஸ்ல தமிழ்நாடு மாநில தலைவர் சொல்றாங்க. அவர் பேர் குடியரசு. அவர்தான். அவர் குடியரசு நம்பர் இருக்குங்களா? தெரியலங்க, அவர் நம்பர் இல்லைங்க. அவர் மாநிலம் ஸ்டேட்டு. இதோட இன்னைக்கு பார்த்து எடுத்து கொடுங்க. பணம் பெஞ்செல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு வாரம் கட்டி எதுலாம் தர்றாங்கன்னு சொன்னேன். சரி இன்னைக்கு பாப்போம்னு சொல்றாங்க. கிளம்பிட்டு இருக்க மணி 9 பணம் கேட்டது உண்மை. நேற்று வந்து ராம்குமார் உங்க வண்டியை திருப்பி விடல, சாரதி தான் திருப்பி விட்டது. ஆமா, ராம்குமார் எதுவும் வாயை திறக்கல. ஒன்னும் திறக்கலங்க. சரி சார் சரி சார். நான் தான் மேட்டர் சொன்னேன். அவ பேசிருப்பாங்க. கேட்டாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு எட்டு போறேன், 11 மணியா வண்டி எட்டு போவேன். சரி சார், நீங்க போயிட்டு நீங்க எஃப்சி ஆகலன்னா சொல்லுங்க சார். சரி சரிங்க. சரி கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், போட்டு நான் சார் பேசி விட்டுறேன். சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். 11 மணிக்கு எஃப்சி ஆகலன்னா வச்சுட்டுங்களா? நீங்க வேற ஏதோ அனாவசியமா உங்கள்கிட்ட எமோஷன் ஆகி எதுவுமே டென்ஷன் ஆகும், நீங்க பார்த்து சர்வசாதாரணமா கூலா வந்துகிட்டு இருங்க. கையெழுத்து ஆகலன்னா அதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம பாத்துக்கலாம். டென்ஷனே ஆகாதீங்க. சரிங்க. சரி சார், வச்சுட்டுங்களா? ஓகே சார், நன்றி சார். நன்றிங்க.
ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். மயிலாடுதுறை யூடியூபர் மதன் ஹைலைட் வீடியோ. சொல்லுங்க சார். மேடம் நேற்று மயிலாடுதுறையில ஒரு மினி பஸ் எஃப்சிக்கு போறாங்க, ஜெயிந்துங்கிற மினி பஸ். மோட்டார் வாகன சட்டப்படி வண்டி குட் கண்டிஷன் ரைட்டுங்களா. ஸ்டிக்கர் அடிக்கப்பட்டது, வர்ணம் பூசப்பட்டது, வேக கட்டுப்பாட்டு கருவி பொருந்திருக்கு, வண்டி பழுது நீக்கப்பட்டு வண்டி மோட்டார் வாகன சட்டப்படி என்னென்ன எஃப்சி வேணுமோ அது அனைத்துமே இருக்கு. இருக்கிறப்ப கலா ஆய்வு செய்யறாரு மிஸ்டர் ராம்குமார். கலா ஆய்வு செஞ்சுட்டு தகுதி சென்டர்ல கையெழுத்து போட வராரு. கையெழுத்து போட வரப்ப மினி பஸ் சங்க உரிமையாளர், பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் அம்மன் சாரதி வந்து வேல்யூவேஷன் கொடுத்த வண்டிக்கு 50,000 ரூபாயும் புதிய பர்மிட்டுக்கு 1 லட்சம் ரூபாயும் கொடுத்தா வண்டி எஃப்சி ஆகுங்கிறாரு. அந்த இடத்துல அரசு அதிகாரி மிஸ்டர் ராம்குமார் அவர்கள் எதுவுமே வாயை திறக்காம வண்டியை திருப்பி விடுறாங்க. மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அவங்க வந்து மினி பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் வேற ஒரு அம்மன் சாரதிங்கிறவர் பயிற்சி பள்ளி உரிமையாளர். அவங்க சங்க பிரச்சனை அவங்க சங்கத்துல பேசணும். ஒரு அரசு அலுவலகத்துல இப்படி வண்டியை திருப்பி விடுறாங்க. இது வந்து உங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது பங்கு உண்டா? உங்க அதிகாரி எதுவுமே வாயை திறக்காம இப்படி வண்டியை திருப்பி விடுறாரு. அந்த இடத்துல அம்மன் சாரதி தான் கலா ஆய்வு செய்யற எம்இ இன்ஸ்பெக்டரா இல்ல ராம்குமார் இன்ஸ்பெக்டரா? இது என் பர்சனல் மேட்டர்லாம் நான் வரல. என் பர்சனல் மேட்டர்லாம் பேசணும்னா சொல்றீங்க, நீங்க மெயில் அனுப்புங்க, என்னன்னு நான் பார்க்க சொல்றேன் சார். இது நேத்துல இருந்து ஒரு விஷயம் ஓடிட்டுங்க. அவங்க சங்கத்துல வந்து அவங்க மாநில தலைவர் இருங்க மேடம் ஒரே விஷயம் நான் உங்கள்ட்ட சின்ன ஒரு ரெக்கார்ட் சொல்லிடுறேன். அவங்க சங்கத்துல மாநில தலைவர் வந்து வேல்யூவேஷன் கொடுத்த வண்டிக்கு 50,000 ரூபாயும் புது பர்மிட் 1 லட்சம் ரூபாயும் பணம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா நான் ஏத்துக்கிறேன். அது வந்து அவங்க சங்கத்துல அவங்க சங்க ஆபீஸ் வச்சு பேசி அவங்க மீட்டிங் பண்ணணும். வண்டியை சங்க உறுப்பினர்கள் பணம் கொடுக்கலாம், வண்டியை கொண்டு வந்து அவங்க ஆபீஸ் ஆசிரியர் பற்றி பணத்தை எடுத்து வண்டி எடுத்து லைன்ல விட்டுன்னு சொன்னாங்கன்னா ஏற்கக்கூடிய விஷயம். ஆர்டிஓ திருப்பி விடுறதுக்கு காரணம் அப்படின்னா ஆர்டிஓ என்ன எம்இஓ ஆர்டிஓ என்ன பண்றாங்க? அப்படின்னா அம்மன் சாரதி பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூடாரமா, அது புரோக்கர்களின் கூடாரமா மயிலாடுதுறை ஆர்டிஓ ஆபீஸ்? மயிலாடுதுறையில அவ்வளவு அக்கப்புறம் பண்றானோ இல்ல? இந்த ஆளு ராம்குமார் எம்இஆர் இருக்கான அடுத்து பத்தி எங்களை கையெழுத்து போறது தகுதியான நம்பர் தானே. ஊர்தாலி அரசு கேஸ் என்ன ப்ரொமோஷன் ஆக மாட்டேங்கிறான், ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கலாம் அவன் பேரு. இன்னும் இந்த தப்பு பண்றான். இவன் டிரைவிங் ஸ்கூல்காரங்க ரோட்ல இருக்கிற சாணி எத்தனை சொன்னா திண்டுவானா சோறுன்னு. ஹலோ சார், நீங்க சப்ஜெக்ட் மெயில் போடுங்க சார். மினி பஸ் சம்பந்தமா நாங்க அந்த ஆபீசருக்கு அனுப்புறோம். ஏங்க நாங்க மெயில் போடுறோம். இதுக்கு என்ன பஸ் கேள்வி கேளுங்க. வண்டி குட் கண்டிஷன்ல வண்டி எஃப்சி இன்னைக்கு கொடுக்க முடியுமா முடியாது? அவ்வளவுதான் எங்களுடைய கேள்வி. ஃபீஸ் கட்டியாச்சு. டிசிஷன் அத்தாரிட்டி கிடையாதுங்களே சார். நீங்க சொல்றது சரிங்க. உங்க கமிஷனர் சொல்லுங்க. கமிஷனருக்கு தகவல் கொடுத்து கமிஷனர் மெயில் பண்ண சொல்லுங்க. இந்த தகவல் வந்திருக்குன்னு சொல்றோம். அதுதான் மெயில் போட சொல்றோம். நாங்க பிரிண்ட் எடுத்து வைப்போம் இல்லீங்களா? மெயில் பண்றோம். எதுவுமே புரிஞ்சுக்கோங்க சார். நாங்க இந்த சரி மெயில் பண்றேன். இல்ல இந்த பணம் வந்து சங்க தலைவருக்கு மாநில தலைவருக்கு போதும் அவங்க சங்கத்துல பேசிக்கணும். ஆர்டிஓ வண்டியை திருப்பி விடுறதுக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? வண்டியில ஏதாவது பிரச்சனையா? வண்டி ரெக்கார்டா இல்ல ஆள் மாறாட்டம் பண்ணி என் வண்டியில பண்ணிருக்காங்க, ஆள் மாறாட்டம் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கானா? அதெல்லாம் வந்து அப்படியே திருட்டு கையில சாவியை கொடுத்தா பர்ஃபெக்டா செஞ்சானுவோம். எனக்கே தெரியாம சட்டத்துக்கு புறமான செயல் அனைத்தையும் செய்யறான். சட்டப்படி நடக்கிற வண்டிக்கு ஏன் கையெழுத்து போட மாட்டான்? சட்டப்படி இருக்கிற வண்டி ஏன் அவன் கையெழுத்து போட மாட்டான்? அம்மன் சாரதி தான் மயிலாடுதுறை எம்இயா டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர். ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் தான் எம்இயா. பர்மிட் வேல்யூவேஷன் கொடுத்தாங்கல்ல, வேல்யூவேஷனுக்கு ராம்குமார் சிஸ்டத்துல உட்காந்து ஒரு மினி பஸ் ஓனர் அடிக்கிறாங்க. வரைபடம் பர்மிட்டு ஏன் உனக்கு வேலை செய்ய திராணி இல்லைன்னா ஏன் அந்த வேலையில இருக்க? ரிசைன்மெண்ட் போ. உன் பாஸ்வேர்ட் எப்படி மினி பஸ் ஓனருக்குலாம் தெரியும்? மினி பஸ்க்கு 4 ரூபா தானே டிக்கெட். விஜயபட்ச கட்டணும் 10 ரூபா ஒருத்தரும் போடுறானே. எவனுக்காவது ஒருத்தங்க அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஒரு கேஸ் போட இருக்கா கலாய்வு எம்இயாலா? ஏதாவது ஒரு வண்டி மேல கேஸ் போட்டிருக்கானால நாய் எலும்பு துட்டு நக்கிறதா அவங்கள்ட்ட கையை கட்டிட்டானே. எப்படிங்க செய்வான்? எவங்க தாலியா இருக்கிறது? கமிஷனர் பிள்ளையா, சிஎம் பிள்ளையா, டிரான்ஸ்போர்ட்ல இருக்க பிள்ளைய எவனோ வீட்டுல உள்ளவங்க எவனுமே மினி பஸ்ல போறது இல்ல. ஏழைப்பாளைங்க படிக்க போறவங்க, வயசானவங்க, ஆஸ்பத்திரி போறவங்க தான். பொதுமக்கள் தானே தாலியா அறுத்துட்டு இருக்காங்க அதிகாரி மாவட்டத்தில் உட்காந்துக்கிட்டு. யாருங்க கலா எம்இ இன்ஸ்பெக்டர் யாருங்க மயிலாடுதுறையில? ராம்குமாரா அம்மன் சாரதியாங்க? ஒரே நிமிஷம் சார். ராம்குமார் சார் ஒரே நிமிஷம். ஆர்டிஓ லிஸ்ட் தான் இப்போ எங்ககிட்ட இருக்கு. நாங்க கேட்டு சொல்றோங்க சார். கேளுங்க மேடம். அவர் ஹாஃப் ஹவர்ல உங்களுக்கு திரும்பி நான் கூப்பிடுறேன். இருக்குல்ல, பண்ணலாம்ல. கதிர்வேல வாயை திறக்கலையே. அதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க. மாவட்ட அலுவலர் இருக்காரு, கலா ஆய்வாளர் இருக்காங்க, வண்டியை திருப்பி விடுறாங்க. அப்புறம் மாவட்ட அலுவலர் யாரு, எம்இ யாரு? சார் நீங்க மெயில் கதிர்வேல் ஆர்டிஓ சார் நீங்க மெயில் போடும்போது தஞ்சாவூர் ஜோனுக்கு போட்டுருங்க. டிசி மேடம் ஒரே விஷயம், உங்களுக்கு நான் கமிஷனருக்கு போடுறேன். நீங்க கமிஷனர் நடவடிக்கை எடுக்க முடியாது எடுங்க. தஞ்சாவூர் ஜோனு இவனெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க.
என் நம்பர் பிளாக். என் பர்சனல் மேட்டர் செய்ய மாட்டான், பொது மேட்டரும் செய்ய மாட்டான். அவன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டான், டிடிசி ஆஃபீஸ்லாம் பல தடவை. என் பர்சனல் மேட்டருக்கு ஆஃபீஸ்ல இருந்து இல்லைன்னு திருப்பி விட்டுவா உங்க அதிகாரி, உங்களுக்கு கீழே உள்ளவன். ரைட்டுங்களா? எம்இ ராம்குமார் என் மேட்டர் பர்சனல் மேட்டர்ல தப்பு பண்ணியிருக்கான். அவனை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முகாந்திரம் இருக்கு. இது வந்து நீங்க செய்யாம இருக்கீங்க. ரைட்டுங்களா? அது உள்ள நான் வரல, இது பொது மேட்டருக்கு தான் நான் வந்திருக்கேன். என் மேட்டரை பேசுனா என்ன காரசாரமா பேசுவேன். சரிங்க சார், நீங்க இது போடுங்க, நாங்க கண்டிப்பா மெயில் எடுத்து வைக்கிறோம். நான் இவனுக்கு டிடிசிக்குலாம் அனுப்புங்கிற அவசியமே கிடையாது எனக்கு. ஆணையருக்கு அனுப்புறேன், கமிஷனருக்கு, டிசிக்கு நடவடிக்கை உண்டா இல்லையா அவ்வளவுதான். அது நீங்க எடுத்து நீங்க அனுப்புங்க சார், நாங்க எடுத்து டிசிக்கு வைக்கிறோம் சார். ஓகே மேடம். எங்க டியூட்டியே அதாங்க சார், என்ன கம்ப்ளைண்ட் வருது இது பண்றது எடுத்து வைக்கிறது தாங்க சார். இது நீங்க எடுத்து நீங்க அனுப்புங்க, நாங்க எடுத்து வைக்கிறோம். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ.